அஞ்சல் உறையில் நான்முகி. குழந்தைகளே, போஸ்ட் கவர்னு சொல்லக்கூடிய அஞ்சல் உறைகளை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க தானே? சரி, பழைய அஞ்சல் உறைகள்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க? தூக்கி குப்பையில் தானே போடுவீங்க. இனிமேட்டு பழைய அஞ்சல் உறைகளை தூக்கி எறியாதீங்க. ஏன்னா அவற்றை கொண்டு அழகிய நான்முக முக்கோணங்களை உருவாக்கி விளையாடலாம். சரி, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பழைய அஞ்சல் உறை, ஒரு ஸ்கேல், செலோ டேப், ஸ்கெட்ச் பென் மற்றும் கத்தரிக்கோல். பழைய அஞ்சல் உறையில் ஒரு மூலையில் ஒரு முக்கோணத்தை மடித்து அதை ஸ்கெட்சால் கோடிட்டு கத்தரிக்கோல் கொண்டு அந்த பகுதியை வெட்டி எடுத்துடணும். இப்போ நமக்கு சதுர வடிவில் இந்த உறை இருக்கு. இந்த சதுர வடிவ உறையில் 2 அடுக்குகள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இதுல ஒரு பக்கம் திறந்தும் மறுபக்கம் மூடியும் இருக்கும். அஞ்சல் உறையை 2ஆ மடித்து திறந்த பக்கத்தின் முனையில் நடுப்புள்ளிய ஸ்கெட்சால குறிக்கணும். இந்த புள்ளியிலிருந்து எதிர் மூலைகளுக்கு கோடுகளை வரையணும். இந்த 2 கோடுகளும் ஒரே அளவா இருக்கும். இதை பார்க்கறதுக்கு ஒரு சமபக்க முக்கோணம் மாதிரி தெரியும். 2 நீல கோடுகளையும் கூர்மையா இப்படி மடித்து விடணும். இப்போ நீங்க சதுரத்தின் வாயை திறக்கும் போது அதன் விளிம்புகள் இணைந்து ஒரு நான்முக முக்கோணத்தை உருவாக்கும். திறந்த முனைய டேப் போட்டு ஒட்டி நான்முக முக்கோணத்தை இந்த மாதிரி நிலையா இருக்கிற மாதிரி செய்யணும். இப்போ அதே முறையை பின்பற்றி ஒன்றுக்கு பதிலா வெட்டப்படாத அஞ்சல் உறையிலிருந்து 2 டெட்ராஹெட்ரான்களை உருவாக்கலாம். இந்த 2 டெட்ராஹெட்ரான்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதால இதனை நம்ம விரும்பிய வண்ணம் வளைக்க முடியும். நீங்க ஒரு பூவின் வடிவத்தில் 6 டெட்ராஹெட்ரான்களை ஒன்றாக டேப் போட்டு இணைத்து புதிய உருவங்களை வடிவமைக்க முடியும். இந்த காகித மலரை நீங்க தொடர்ந்து சுழற்றவும் முடியும். ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? இந்த சுழலும் பூ மாதிரி மூலம் நீங்க பல வடிவங்களை அமைச்சு அற்புதமாக ஒரு கதை கூட சொல்லலாம். இந்த சுழலும் பூ மாதிரி மூலம் நீங்க பல வடிவங்களை அமைச்சு விளையாடலாம். இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமா எளிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்.